ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் ஆடிஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு அந்த வாய்ஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சிம்பிளாக. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பழைய கிளாஸில் வந்துட்டு பார்த்துட்டோம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு. ஆனால் அதோட செட்டிங்ஸ் அந்த ப்ளக்கின் வந்துட்டு எப்படி வந்துட்டு கொண்டு வரது, அதாவது அந்த லாங்குவேஜ் எல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கல இல்லவா. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு இதை வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி. ஸோ இதை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு செட்டிங்ஸ்லேயே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது தேவை அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இங்கே பிரிட்டன் அந்த மாதிரிலாம் இருக்கும், யூகே இதெல்லாம் இருக்கும். என்ன இது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம், என்ன கண்ட்ரி வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் லாங்குவேஜ்னு இருக்குது பார்த்திங்களா. இந்த ஆட் லாங்குவேஜுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இங்கிலீஷுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் இதெல்லாம் காமிக்கும் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கு, அதாவது ஸ்கிரிப்டு, அதுக்கப்புறம் ஸ்பீச்சு இந்த மாதிரி காமிச்சதுன்னா அது வந்துட்டு நமக்கு அது வந்துட்டு நம்ம அதாவது வந்துட்டு ஸ்கிரிப்டாகவும் இது பண்ண முடியும், ஆடியோவும் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைக் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும், அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் சிம்பிள் இந்த மாதிரிலாம் காமிச்சதுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ வித் ஸ்கிரிப்ட் ரெண்டுமே ஃபாண்ட்டுமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜ்லாம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் இது வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாற்றிக்கலாம் என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறத. ஸோ மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ஆடிஷனுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ இந்த மாதிரி காமிக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே நம்ம ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது மாறிடும். நீங்கள் இங்கே செட்டிங்ஸில் மாற்றினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு மாறிடும். இப்போ வந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ இது செட்டிங்ஸ். இப்போ நான் அந்த செட்டிங்ஸில் போயிட்டு ரைட் இப்போ செட்டிங்ஸ் போகுது. இப்போ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நமக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த லாங்குவேஜ்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்துட்டு லாங்குவேஜ் செட்டிங்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ்க்கு நான் சொல்கிறேன், சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ரைட்டுங்களா. இதில் போய்ட்டு நம்ம இதை வந்துட்டு ஆன்லைனில் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ வந்துட்டு ஆன்லைனில் இல்லை, ஆஃப்லைனில் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எப்படின்னு காமிக்கிறேன். இங்கே லாங்குவேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்துடுங்க. லாங்குவேஜுக்குள்ளே வாங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ப்ரிஃபரில் போய்ட்டு இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி காமிக்கும் என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு காமிக்கும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, ஸ்பீச் ரெகனைசேஷன், ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஹேண்ட் ரைட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஃபாண்ட்டு. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருந்ததுன்னா அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்பீச்சாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்பீச் ரெகனைசேஷன் இருந்ததுன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ தமிழ் வேணுன்னா தமிழில் வந்துட்டு இங்கிலீஷில் இது பண்ணிட்டு தமிழில் மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும். இல்லாட்டி தமிழில் டைப் பண்ணிவிட்டு தமிழ்லேயே வந்துட்டு ரீட் பண்ணி இப்போ அதாவது ஆடியோவாக வந்துட்டு அவுட்புட் எடுக்க முடியும். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜும் இருக்கும். கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்சு நான் கொஞ்சம் தான் வந்துட்டு எடுத்தேன்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா லாங்குவேஜஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் இங்கே போய்ட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் வேணுனாலும் பாருங்கள், ஹிந்தி இருக்குது, மராட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில். பாருங்கள், மராத்தி, நேபாளி, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கே. இப்போ ரஷ்யன் பாருங்கள், இங்கே கடைசியாக வந்துட்டு தமிழ் இருக்கும். தமிழ், இந்திய தமிழ், அப்புறம் இலங்கை தமிழ் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெலுங்கு, மலையாளம், ரைட், இது தெலுங்குவா? தெலுங்கு, ரைட், தெலுங்கு, அதுக்கப்புறம் மலையாளம், இந்த மாதிரிலாம் எல்லாமே லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜும் இருக்கும். உருது, எல்லா லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது இருக்கும். இது டிஃபால்ட்டாகவே வந்துட்டு நீங்கள் இதில் போய்ட்டு ஆட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னாவே இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காமிக்கணும் பாருங்கள். இது ஸ்கிரிப்டு, இது வந்துட்டு ஸ்பீச் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, இது வந்துட்டு ஸ்பீச் ரெகனைசேஷன் இருந்ததுன்னா தான் நம்ம டைப் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆடியோவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங்கு, அப்புறம் டைப்பிங் டைப் பண்ணுறது இன்ஸ்டால், அதாவது என்ன டைப் பண்ணாலும் அந்த இதில் டைப் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டே விஷயந்தான் கிடச்சிருக்கு. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்குது. இப்போ நான் தமிழ் தெரிஞ்சு நான் தமிழில் டைப் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த வேர்டு வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஸ்பீச் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. இதில் வந்துட்டு இலங்கை தமிழில் வந்துட்டு டைப்பிங் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆடியோ அவுட்புட் இருந்ததுன்னா தான் நம்ம அது ரெகனைசேஷன் ஆடியோவை அந்த ஸ்பீச்சாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்துட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் தான் இருக்குது. இது வந்துட்டு ஆடியோ இது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கணும். இது வந்துட்டு ஃபாண்ட்டு. ஸோ இதில் மட்டும்தான் அந்த இதெல்லாம் இருக்குது. ஒரு 2-3 லாங்குவேஜ் பாருங்கள். இதில் இட்டாலியனில் வந்துட்டு இருக்குது, இட்டாலியில் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம இன்னும் தமிழில் வந்துட்டு அந்த இது இல்லை. ஸோ இது இல்லாதனால நம்ம வந்துட்டு அது பேச முடியாது. வேணால் நெட்டில் வேணால் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த தமிழில் இருந்தது அப்படின்னா அந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணால் போதும். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தேவையில்லை. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் என்ன தமிழில் டைப் பண்ணாலும் அது வந்துட்டு ஆடியோவாக கன்வெர்ட் ஆகி அவுட்புட்டாக வந்துட்டு கிடைக்கும். பட் ஆனால் இந்த இதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 4 இது கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும், ஒரு செட்டிங்ஸில். இது வந்துட்டு ஆன்லைனில் தான் உங்களுக்கு அந்த ஆன்லைனில் இருந்தேன்னா உங்களுக்கு காமிக்கும். இந்த இடத்துல வந்துட்டு எத்தனை பேர் வேணுமோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டேவிட்டு அந்த இது நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன்லவா, ஃபீமேல் மேல் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியிலேருந்து அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ தமிழை பொறுத்தளவு அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஸ்பீச் ரெகனைசேஷன் இல்லை. இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டோம்னா இப்போ தமிழில் வந்துட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆடியோ வந்துட்டு தமிழில் வந்துட்டு கன்வெர்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு டப்பிங்கே தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, மைக் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த மாதிரி வந்துடும். அதை எடுத்து நம்ம ஆடாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிவி ஆட் ஆகட்டும், இல்லை ஒரு கண்டென்ட் வந்துட்டு யாருக்காச்சும் அனுப்புறதுக்கு தமிழ் தேவை அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீச்சு, நியூஸு, இந்த மாதிரி எதுக்கு வேணால் நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்துட்டு ஜென்ரேட் ஸ்பீச் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ ஆடிஷனை பொறுத்தளவு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆட் ஏஜென்சி, டிசைனிங் கம்பெனி வச்சுருக்கவங்க, இல்லை ஒரு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ட்ரோ இந்த மாதிரிலாம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக பேசணும்னா கூட மிஸ்டேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு மிஸ்டேக்கே வராது. இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது வந்துட்டு ஒரு ஃபாரினர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்லாங்கில் வந்துட்டு சொன்னால் மட்டும்தான் வந்துட்டு தெரியும். அவங்களோட ஸ்லாங்கில் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். மற்ற ஸ்லாங்கில் சொல்லும்போது கண்டிப்பாக வந்துட்டு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்துட்டு நான் இப்போ ஜாப்பனீஸ்க்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்துட்டு ஜாப்பனீஸ் ஸ்லாங்கில் வச்சிட்றேன். இப்போ அவங்க ஜாப்பனீஸ் பேசுகிற மாதிரியே பேசும். ஸோ
My voice was created by Microsoft. I am from United States and I speak English. ஸோ இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரேட் ஸ்பீச்சில் போயிட்டு நம்ம இப்போ ஜாப்பனீஸ்க்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இதை மெசேஜ் வந்துட்டு கன்வே பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு டெலிஃபோன் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெலிஃபோன் இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னா, ரெக்கார்டர் வாய்ஸ் மாதிரி தேவை அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கண்டென்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இது மோஸ்ட்லி வந்துட்டு அதே போல் கன்சல்டன்சிஸ், ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூஸு இந்த மாதிரி இதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்லாங்லேயே வேணும். இப்போ ஒரு ஜாப்பனீஸ்கிட்ட வந்துட்டு அவங்களோட ஸ்லாங்கில் வந்துட்டு நமக்கு ஆடியோ வேணும் அப்படின்னா நாம் வந்துட்டு அந்த ஸ்லாங்லேயே ஆடியோ வந்துட்டு எடுத்துக்க முடியும். Hello, my name is Microsoft David Desktop. My voice was created by Microsoft. I am from United States and I speak English. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க, இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பேசுகிறவங்க இங்கிலீஷில் வந்துட்டு எப்படி பேசுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே வந்துட்டு சொல்லியிருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு இங்கே அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துடும். நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்துட்டு கொடுக்குறேன். ஹாய், இப்போ வந்துட்டு நான் ஹாய் திருமலைராஜன் வந்துட்டு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு என்னென்னா ஓவர்லேப் மிக்சிங் வந்துட்டு பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியும். பாருங்க, ஓவர்லேப் ஆகுதா? ஸோ இது வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் பேசுகிறவங்ககிட்ட வந்துட்டு நம்ம பேசணும், நம்ம ஒரு ரெக்கார்டு ஒரு வாய்ஸ் வச்சுட்டு கூட அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு கன்வே பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இல்லை நமக்கு ஒரு ஆடுக்கு இது மாதிரி தேவை, ஒரு ஃப்ரெஞ்சில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடியோ அவுட்புட்டு. இப்போ நீங்கள் ஒரு டெமோ காமிக்க போகிறீங்க, இல்லை ஒரு இன்ட்ரோ வந்துட்டு பண்ணணும், இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்மளோட இன்ட்ரோ வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. வீடியோலாம் வந்துட்டு நாம் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்டில் போட்டோம்னா நார்மலாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஜாப்பனீஸ் ஸ்லாங்கில் வந்துட்டு நம்ம ஆடியோ கன்வெர்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போது அவங்களுக்கு வந்துட்டு அதை ஆடியோவாக எடுத்து அவுட்புட் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு கன்வே பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த இங்கிலீஷ் ஸ்லாங் வந்துட்டு புரியும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு My voice was created by Microsoft. I am from United States and I speak English. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ எடுத்துகிட்டு இதில் போயிட்டு ஃபைலில் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு ஃபைல் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இப்படி வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ இப்போ வந்துட்டு இப்போ நான் ஆடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு எந்த இதில் வந்துட்டு எனக்கு வேணும் இந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துக்கெல்லாம் இந்த ஃபார்மேட்டை வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடிஷன் ஆல்ரெடி வந்துட்டு 57. இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த வேவ் ஃபார்மேட் ஃபைலை வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ வேணும்னா நான் அதை இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு இதில் போயிட்டு ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த ஆடியோ வேவ் ஃபார்மேட்டில் உள்ளே எனக்கு வந்துடும். பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இதை என்ன மாதிரி வேணுமோ நான் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு இது வேண்டாம், இந்த போர்ஷன் வேண்டாம்னா நான் அப்படி டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது. இப்போ இதில் வந்துட்டு நமக்கு இருக்கிற இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் தமிழ் எடுத்து வச்சுருக்கேன், பட் ஆனால் வந்துட்டு இங்கே காமிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி டேவிட்டு ஜீரா அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு
இதுக்கு வந்துட்டு நம்ம அவுட்புட் வந்துட்டு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட செட்டிங்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி வேணால் நான் வந்துட்டு இதுலேயே போய்ட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. செட்டிங்ஸில் போய்ட்டு காமிச்சிட்டேன்ல. ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் போய்க்குங்க. இதில் போய்ட்டு இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதில் போய்ட்டு நம்ம என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு நீங்கள் அங்கே பாருங்கள் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாங்குவேஜுக்கு வாங்க. இங்கே வந்துட்டு ஆட் ப்ரிஃபரன்ஸ், அவ்வளோதான். ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு இருக்குது. சப்போஸ் நமக்கு இங்கே வந்துட்டு ஃபாண்ட் வந்துட்டு மாற்ற முடியும். இங்கே ஃபாண்ட் ஆப்ஷன் இல்லை. சப்போஸ் இருக்கா இல்லைன்னு பார்த்துருவோன்னு இல்லைங்க. அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு நம்ம அந்த இதில் வந்துட்டு மாற்ற முடியும். இங்கே ஃபாண்ட் ஆப்ஷன் இல்லை. இப்போது இதில் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டேவிட் இந்த மாதிரி இருக்குல்லவா, இது மாதிரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வந்ததுன்னா மைக்ரோசாஃப்ட்டில் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. அப்படி இருந்ததுன்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் தானே இருக்குது. ஸோ அது மட்டும்தான் வரும். இங்கே வந்துட்டு ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சில் வரும். இப்போ தமிழ் அப்படின்னா தமிழில் வரும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த ஆடியோ ஃபைலாக வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்க முடியும். ரைட். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.